அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு புரட்டாசி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மிதுன மனையிலும், இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திரன் மனோகாரகனான சந்திரன் கடகமனையிலும், சுக்கிரனும் கேதுவும் இணைவு பெற்று சிம்மத்தில் இருக்காங்க. புதனும் சூரியனும் இணைவு பெற்று கன்னி மனையில் வீட்டிருக்காங்க. செவ்வாய் பகவான் துலாமனையில், அதாவது குருவின் பார்வையின் பெற்று குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதம் புரட்டாசி மாதம். ராகு பகவான் கும்பத்திலும், கேது பகவான் சிம்மத்திலும், சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையில் அமர்ந்திருக்காங்க. இந்த மாதம், இந்த புரட்டாசி மாதம் 2 கிரக பயிற்சிகள், அதாவது புதன் பகவான் புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி 3/10/2025 அன்று புதன் பகவான் கன்னிமனையிலிருந்து துலாமனைக்கு பயிற்சியாகிறது. அதே போல சுக்கிர பகவான் இந்த மாதம் புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி, அதாவது 9/10/2025 அன்று சுக்கிர பகவான் கன்னிமனைக்கு, அதாவது சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறது. ஸோ இந்த கிரக அடிப்படையில் வைத்துக்கொண்டு இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ 11ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் நன்மையை செய்யும் என்கின்ற விதியின் அடிப்படையில் உங்கள் ராசிநாதன் இப்போ 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் என்கின்ற இடத்துல போய் அமர்வது சிறப்பு. உங்கள் ராசியை குரு பார்க்குறார். அதே சமயத்தில் உங்கள் ராசியில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அப்போ குருவும் செவ்வாயும் இணைகின்ற இந்த காலகட்டம் குரு மங்கள யோகம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திலோ நடக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். செவ்வாயில் உங்கள் ராசியில் இருக்கும்போது சில சமயங்களில் கோபத்தன்மை காமிக்கும். ஏன்னா செவ்வாய் என்னாலே கோபக்காரகன், ஆக்ரோஷக்காரகன். அப்போது புதிய விஷயங்களை செய்யும் போது கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது டக்குன்னு கோபம் வந்துடும், எடுத்தெறிந்து பேசக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். அப்போ என்ன, கொஞ்சம் அதாவது நிதானம் கடைப்பிடிப்பது இந்த துலாமுக்கு சிறப்பு. மற்றபடி உங்கள் ராசி லக்னம் நன்றாக இருக்கிறதுனால நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையப்பெறும். 2ஆம் அதிபதி, அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கு. அப்போ தனத்தில் ஏதாவது பிரச்சனை வருமானா நிச்சயமாக இல்லை. கடந்த 3 மாதங்களாக பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையில் இருந்தார், கேதுவோடு சேர்ந்திருந்தார், விரயத்தன்மையில் இருந்தது. நிறைய செலவு, பணம் தங்கலை, பணம் வந்தாலும் அது செலவுக்கு போகுது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து பணம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறது அமைப்பு. பணம் உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். எங்கேயாவது கொடுத்து வைத்திருந்த பணம் வரல என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய துலாமுக்கும் இந்த மாதம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. அந்த குடும்ப ஸ்தானத்தை குரு என்கின்ற ஒரு சுபகிரகம் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் ஏற்படுத்தி கொண்டிருந்த சில சண்டை சச்சரவுகள், அது குடும்பத்தில் சில சமயங்களில் சந்தேக குணம், இந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய துலாமுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் நிவர்த்தி அடையக்கூடிய, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ தனத்தில் எந்த பிரச்சனை ஏற்படுத்த போவதில்லை. குடும்பத்தில் சுமூகமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்புகள். உங்கள் வாக்கும் நல்லா இருக்கும், ஆனால் டக்குன்னு பேசுவீங்க. சில சமயங்கள் கோபம் வரும். அந்த கோபமும் நல்ல கோபமாகத்தான் உங்களுக்கு இருக்க போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் போய் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சம சப்தம பார்வையாக நேர 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் வலுப்பெறுகிறது. குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை வளர்க்க செய்யும். அப்போ 3ஆம் இடத்தை வளர்க்க செய்கிறது. 3ஆம் இடத்துல என்ன இருக்கு? சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சகோதரர்களை வளர்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. சகோதரருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. சகோதரர்களோட சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த மாதம் சரி செய்யப்படும். ஏன்னா உங்கள் ராசியிலேயே சகோதரக்காரகனான செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போ பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் புரட்டாசி மாதம் அமைய பெறும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம். ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடலாம், அல்லது அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது ஒப்பந்தம் வரணும்னா அந்த ஒப்பந்தம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஸோ ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நற்பலனை தரக்கூடிய அமைப்பிற்கு கீர்த்தி உண்டாகும். புகழும் கீர்த்தியும் உண்டாக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ஒரு நற்பெயரை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சார் வீடு வாங்குவானா? ஸோ வீடு வாங்குவதற்கான யோகம் இருக்கா? அந்த கொடுப்பினை இருக்கா? இந்த மாதம் 4ஆம் அதிபதியை பார்க்கணும். 4ஆம் அதிபதி 6ல் உட்கார்ந்துருக்கார். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிலேயே வீடு நிலத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ அந்த சுகஸ்தானத்தை பார்க்குது, இடத்தை பார்க்குது. இடம் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் 99% இருக்குது. ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசியில் இருந்து 4ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அதாவது இந்த வீட்டுக்கு காரக கிரகம் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசி லக்னத்துக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிலம் வாங்குவதற்கும் இடம் வாங்குவதற்கும் வீடு வாங்குவதற்கும் எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை. அதற்கான முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். இந்த இடத்துல தான் வாங்க போகிறோம், இந்த லொக்கேஷன், இதெல்லாம் பேசி முடிக்கிறதுக்கும் ஒப்பந்தம் போட்டிருப்பதற்கும் அல்லது வாங்குவதற்கும் இந்த காலகட்டம் டிஸ்கஷன் உங்களுக்குள்ள குடும்ப உறுப்பினருக்குள்ள டிஸ்கஷன் ஏற்படுத்தி சொல்யூஷன் அரைவு பண்ணுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் அமையிருக்கிறது. சார் குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும்? குழந்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். 5ஆம் இடத்துல வேற ராகு இருக்காரே, ராகு ஏதாவது கெடுபலன்களை ஏற்படுத்தி விடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம் அல்லவா? அந்த இடத்துல ராகு இருக்கு. அப்போ ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம். அப்போது யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய துலாமுக்கு ட்ரீட்மெண்ட்டால் சரி செய்யப்படும். ஏன்னா ராகுங்கிறது செயற்கை, ஒரு செயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ராகுக்கு உண்டு. அப்போ என்ன ஆகும்? ட்ரீட்மெண்ட்டால் குரு வேற பார்க்குறார் 5ஆம் இடத்துல. அப்போ குழந்தை பாக்கியம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதமாக அமையும். குழந்தை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. ராகு இருக்க, ராகுன்னா பாம்பு, கொஞ்சம் கோவப்படுவாங்க, ஆக்ரோஷப்படுவாங்க, உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. சில சமயங்களில் வீட்டை விட்டு வெளியில் ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலர் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த வருடத்தில் உருவாக்கியிருக்கும். ஏன்னா ராகு 5ஆம் இடத்துல இருக்குது. ஸோ ராகுன்னா பாம்பு கிரகம், ராகுன்னா வெளிநாட்டு கிரகம், வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய மதத்தினர், மற்றவர்களுடன் கலக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறும். அப்போது ராகு இருக்கிறதுனால ஊரை விட்டு வெளியே போய் படிக்கக்கூடிய, அதர் டிஸ்ட்ரிக்டில், அதர் ஸ்டேட்டில் அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பில் அங்கே ராகு உட்கார்ந்துருக்கார். குருவும் பார்க்குது, நல்லபடியாக நடக்கும். சார் கடன், நோய் எதிர்ப்பு, பகை சார்ந்த விஷயங்கள் 6ல் சனி உட்கார்ந்துருக்கார். 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இந்த துலாமுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் இருக்குது. முதல்ல கடனை கட்டிடலாம்ப்பா, அப்புறம் மற்ற வேலை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும்.
கடன் இருக்கின்றவர்கள் கடனை அடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். முதல் கடனை அடைக்கலாம், அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், அதை பற்றிய செயல்முறைகள் வடிவம் பெறுவது. ஸோ இதெல்லாம் நல்லா அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். வேலை கொடுத்துரும். வேலை இல்லாத இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் புரட்டாசி மாதம். ஏன்னா சனி அங்கே இருக்கார் வக்ரமாக. இது வரைக்கும் டல்லாக ஒரு மந்தமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அப்படியே மாறப்போகுது. லாபாதிபதியும் அங்கே பார்க்குறார், சூரியன் பார்க்குறார். ஒரு எதிரெதிர் தன்மை இருந்தாலும் அந்த புதனும் பார்க்குது, அப்போது பாக்யாதிபதியும் பார்க்குது. அப்போ இந்த மாதம் புரட்டாசி மாதம் வேலை இல்லாத துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். 7ஆம் இடத்தை 7ஆம் அதிபதி பார்க்குறார், நல்லதாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. 7ஆம் இடத்தை 7ஆம் அதிபதி பார்த்து அந்த 7ஆம் இடத்தை வலுப்படுத்துது. சமுதாய அக்கறை அதிகமாக இருக்கும். கணவன் அல்லது மனைவி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். கணவன் அல்லது மனைவியினுடைய நிலம் சார்ந்த விஷயங்கள், ஏதாவது பங்கு, இதெல்லாம் நிலம் வருவதற்கான வாய்ப்புகள், பிரித்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். 8ஆம் அதிபதி 11ல் உட்கார்ந்துருக்கார். வலிவேதனை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன், லக்னாதிபதி ராசி அதிபதியும் அவர் தான், 11ஆம் இடத்துல இருக்கார். 8-11 கனெக்ட் ஆனாலே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கும். டக்குன்னு ஒரு மாற்றங்களை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், நல்ல சம்பவங்கள் நடக்கும். அதாவது இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய சம்பவங்கள் ஒன்று நடந்துடும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கலாம், திடீர்னு ப்ரமோஷன் கிடைச்சிரும். ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். ஸோ இப்படி நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுபோக இந்த மாதம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமரப்போகிறார் 3/10/2025. ஸோ அப்போ என்ன ஆகும், குருவின் பார்வையும் இருக்குது. அப்போ பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யாதிபதி பார்க்குறார், அங்கே செவ்வாய் உட்கார்ந்துருக்கு. ஒரு நல்ல ஒரு தன்மை, ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெளிநாட்டு தொடர்புகள் கொடுக்கும். அதாவது கணவன் மனைவி ஒரு பிரச்சனையோடு ஓடிக்கொண்டிருக்கு, கொஞ்சம் ஒரு கேப் இருக்குங்கிறவங்களாம் அந்த கேப் நிரப்பிடலாம். இப்போ இது ஒரு நல்ல மாதம். யாருக்கு? துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன், உங்களுக்கு பிடித்த மகாலட்சுமி அம்மனை வழிபடுவது அனைத்து விதத்திலும், உங்கள் செயல்பாடுகள் அனைத்திலும் திருப்திகரமாக அமைவதற்கு, உங்கள் மனசு நல்லா இருப்பதற்கு அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் செய்தால் நிச்சயமாக நற்பலன் உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய தசாபுத்தியும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இப்போ நான் 10th அல்லது +2 படிச்சுட்டு இருக்கேன், என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நான் வீடு வாங்குவேன், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இந்த மாதிரியான கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும்.
ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.